நம்ம இன்றைக்கி அமிர்த கரைசல் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெடி பண்ண தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணி தேவைப்படும். 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கோமியம், 1 கிலோ சாணம், அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/4 கிலோ வெல்லம் வந்து சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக முடிக்கலாம். அதாவது 24 ஹவர்ஸ் கழிச்சு மறுநாள் எடுத்தும்போது இதை டேரெக்டாக நம்ம நெல் வயலில் யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வேர்பூச்சிகள் தொந்தரவு கண்டிப்பாக நம்ம நெல் வயலில் இருக்காது. ஸோ அதை நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்க நல்லா கலக்கிட்டு அதை டைரெக்டாக தண்ணி போகிற வாமடையில் ஊற்றி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் தண்ணி பாயும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொல்லி பூரா இது ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை வாரத்துக்கு 2லேருந்து ஒரு 4லேருந்து 5 நாள், அதாவது 1 விட்டு 1 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெல்லுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். முடிஞ்சால் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக இதுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30 ரூபா செலவில் நம்ம இதை ஈஸியாக வந்து செஞ்சிட முடியும். ஸோ அதாவது ஒரு டப்பாவில் 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கோமியம், 1 கிலோ சாணம், அப்புறமா 1/4 கிலோ வெல்லம். இவ்வளோ தாங்க இதோட செய்முறை. இதை செஞ்சு